புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்க வந்த ஆரம்ப காலங்களில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார கஷ்டங்களை சந்தித்தவர்தான். ஆனாலும் அவரது தாய் யாரிடமும் கையேந்தாமல் என்ன வருமானம் இருக்கிறதோ அதற்குள் தனது மகன்களை வளர்த்தார். அப்போது எம்ஜிஆர் சென்னை வால்டாக்ஸ் சாலையில் குடியிருந்த போது அவர்களது வீட்டின் அருகில் ஒரு ஜப்பானிய குடும்பம் குடியிருந்தது. அந்த குடும்பத்தில் வீட்டு வேலைக்கு உதவியாளராக இருந்த கேரளாவை சேர்ந்த ராமன்குட்டி நாயர் என்பவருக்கு எம்ஜிஆரை ரொம்பவே பிடிக்கும். ஒருமுறை எம்ஜிஆர் சிரமப்படுவதை பார்த்து அவரிடம் வலுக்கட்டாயமாக 5 ரூபாய் பணத்தை உதவிக்காக கொடுத்தார் நாயர். அப்போது 5 ரூபாய் என்றால் இப்போது 500 ரூபாய் என வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு கொஞ்ச காலம் கழித்து எம்ஜிஆர் வேறு இடத்திற்கு வீடு மாறினார். பின்னர் படங்களில் நடித்து வளர்ந்த காலகட்டத்தில் அந்த ஜப்பானிய குடும்பத்தையும் அங்கே வேலை செய்த ராமன்குட்டியையும் தேடி வந்தார். ஆனால் அந்த குடும்பம் ஜப்பானுக்கு சென்று விட்டார்கள் என்றும் அங்கே வேலை பார்த்த அந்த கேரள நாயரும் ஒரு ஜப்பான் பெண்ணை மணந்து கொண்டு அவரும் ஜப்பானுக்கே சென்று செட்டில் ஆகிவிட்டார் என்றும் தெரிய வந்தது. பல வருடங்கள் கழித்து உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக எம்ஜிஆர் ஜப்பானுக்கு சென்றார். அங்கே டோக்கியோவில் நடைபெற்ற எக்ஸ்போ 70 என்கிற சர்வதேச புகழ்பெற்ற ஏராளமான உலக நாடுகள் பங்கேற்ற கண்காட்சியில் பல முக்கிய காட்சிகளை படமாக்கினார் எம்ஜிஆர். ஒரு நாள் டோக்கியோ நகரத்தில் நண்பர் ஒருவரை பார்க்க காரில் சென்றபோது வழியில் நாயர் டீ ஸ்டால் என்கிற கடையை பார்த்ததும் வியந்து போனார் எம்ஜிஆர். ஆங்கிலத்திலும் ஜப்பானிய மொழியிலும் அந்த கடையின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. உடனே அந்த கடையின் வாசலில் காரை நிறுத்தி இறங்கிய எம்ஜிஆர் அங்கே சென்று விசாரித்தார். அப்போது பல ஆண்டுகளாக எம்ஜிஆரின் குடும்ப நண்பராக இருந்தவரும் எம்ஜிஆரின் பக்கத்து வீட்டில் வசித்தவருமான அந்த கேரள நாயர் ராமன்குட்டி தான் இந்த டீ கடையை வைத்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்ததும் எம்ஜிஆர் அளவில்லாத சந்தோஷமடைந்தார். எம்ஜிஆரை மிக நீண்ட நாட்கள் கழித்து பார்த்து சந்தோஷப்பட்ட ராமன்குட்டி வயதானாலும் கூட எம்ஜிஆரின் மீது பாசம் குறையாமல் இருந்தார். எம்ஜிஆரின் வாழ்க்கை, திரைப்பட விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் என்று அனைத்தையும் கேட்டறிந்தார் ராமன்குட்டி. அவரிடமிருந்து விடைபெற்று கிளம்புவதற்கு முன்பு எம்ஜிஆர் அவர் மறுத்தாலும் கூட தன் மன திருப்திக்கு ஏற்ப ராமன்குட்டிக்கு பணத்தை அள்ளி கொடுத்து விட்டுதான் அங்கிருந்து மன நிறைவுடன் கிளம்பினார். நன்றி மறவாத நல்ல குணம் வேண்டும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் என தான் பாடியதற்கு ஏற்ப தனது நன்றி கடனை பல வருடம் கழித்தும் கூட செலுத்தியவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இது இப்படி என்றால் கோவாவில் நடைபெற்ற இன்னொரு சம்பவத்தில் பல பேரை காப்பாற்றியதுடன் புத்திசாலித்தனமான முடிவு ஒன்றை எம்ஜிஆர் எடுத்த நிகழ்வும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடியது. கோவா பகுதியில் உள்ள ஒரு தீவு ஒன்றில் 1000ல் ஒருவன் படப்பிடிப்பு நடைபெற்றது. அப்போது இக்கரையிலிருந்து அக்கரைக்கு கடல் நடுவே படகில் பயணித்துதான் செல்ல வேண்டும். எம்ஜிஆர், நம்பியார் உள்ளிட்ட ஒரு சில கலைஞர்கள் ஒரு படகிலும் இன்னொரு படகில் சண்டை கலைஞர்களும் செல்வது வழக்கம். அப்படி ஒரு நாள் போய்கொண்டிருந்த போது எம்ஜிஆரின் படகு சற்று முன்னே போய்விட்டது. பின்னால் வந்த சண்டை கலைஞர்களின் படகை இன்னொரு படகு கயிறு கட்டி இழுத்து செல்லும். இதுதான் வழக்கம். அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென கயிறு அறுந்து விட்டது. முன்னால் சென்ற படகு அதை கவனிக்காமல் போய்கொண்டிருந்தது. பின்னால் படகில் இருந்தவர்கள் கத்தி கூச்சல் போட்டும் கேட்கவில்லை. ஐயோ, இந்த நடுக்கடலில் இப்படி படகில் மாட்டிக்கொண்டோமே என்று சிலரும், நீச்சல் கூட தெரியாதே என்று சிலரும் கலங்கி போய்விட்டனர். யார் இனி நம்மை காப்பாற்ற வரப்போகிறார்கள் என்கிற கலக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் எம்ஜிஆரை பொறுத்தவரை சில விஷயங்களில் எப்போதுமே முன்னெச்சரிக்கை மற்றும் சுதாரிப்புடன் இருப்பார். அப்போது தான் சென்ற படகிலிருந்து சுற்றிலும் வேடிக்கை பார்ப்பதற்காக தன்னுடன் ஒரு பைனாக்குலரை வைத்திருந்தார் எம்ஜிஆர். அதன் மூலம் படகில் இருந்தபடியே சுற்றி பார்த்தபோது தங்களுக்கு பின்னால் ஒரு படகு வருவதும் ஆனால் அவர்களுக்கு பின்னால் வரவேண்டிய படகை காணவில்லை என்பதையும் புரிந்து கொண்ட எம்ஜிஆர் தங்களது படகின் வேகத்தை குறைக்க சொல்லி பின்னால் வந்த இழுவை படகையும் நிறுத்தி, நீங்கள் இழுத்து வந்த படகு எங்கேயும் மிஸ் ஆகிவிட்டது, திரும்பவும் போய் அவர்களை பத்திரமாக மீட்டு அழைத்து வாருங்கள் என்று கூறி திருப்பி அனுப்பினார். அதன் பிறகுதான் அந்த படகு மீண்டும் திரும்பி சென்று நடுக்கடலில் படகில் தத்தளித்தவர்களை மீட்டு படப்பிடிப்பு தளத்திற்கு அழைத்து வந்தது. எம்ஜிஆர் மட்டும் அன்று அப்படி உடனே கவனிக்காமல் இருந்திருந்தால் தத்தளித்த படகில் இருந்த பலரும் பெரிய ஆபத்திற்கு ஆளாகி இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அடுத்த நாளிலிருந்து எம்ஜிஆர் ஒரு புதிய யோசனையை மேற்கொண்டார். அதன்படி சண்டை கலைஞர்கள் செல்லும் படகை முன்னால் செலுத்தும்படி கூறிவிட்டு தாங்கள் செல்லும் படகை அதன் பின்னாலேயே தொடர்ந்து செல்லும்படியும் கூறினார். இதனால் முன்னால் செல்லும் படகுக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் அதை கவனித்து சரி செய்ய முடியும் என்றும் முடிவு செய்து அதன்படியே தொடர வழிவகை செய்தார். இப்படி எப்போதுமே தொழிலாளர்களின் நலனில் அக்கறை கொண்டவராகவேதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்து வந்தார்.
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் சென்னை சாரதா ஸ்டுடியோவில் மகாகவி காளிதாஸ் படத்தின் படப்பிடிப்பு பிரம்மாண்ட செட் அமைக்கப்பட்டு நடைபெற்று வந்தது. ஒரு பாடல் காட்சிக்காக பிரம்மாண்ட காளி தேவி சிலையும் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சிலை முன்பு சிவாஜி கணேசன் பாடுவதாக காட்சி படமாக்கப்பட்ட போது சிலரின் கவனக்குறைவால் காளி சிலை தீப்பிடித்து அந்த செட்டே எரிந்து சாம்பலாகியது. அந்த தீ விபத்தில் தொழிலாளர்கள் 5 பேர் எரிந்து போய் உயிரிழந்தனர். இந்த சோக செய்தி வேறொரு படப்பிடிப்பில் இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் காதுகளுக்கு எட்டியதும் உடனே தனது படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு ஓடோடி வந்தார். உயிரிழந்த டெக்னீஷியன்களை ஏவிஎம் அருகில் உள்ள சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்லும் ஊர்வலம் நடந்து கொண்டிருந்தது. கூடவே எம்ஜிஆர் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு மயானத்திற்கு சென்றார். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு யார் யாரெல்லாமோ ஆறுதல் சொன்னார்கள். எம்ஜிஆரை பார்த்ததும் அந்த குடும்பத்தினர் பெருங்குரல் எடுத்து அழுகிறார்கள். அப்போது சிலர் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் நிதி திரட்டும் விதமாக அங்கு வந்திருந்த முக்கிய பிரமுகர்கள் வரை எல்லோரிடமும் ஒரு நோட்டை நீட்டி உதவி பணம் சிலர் வசூலித்தார்கள். அவரவர் தகுதிக்கேற்ப 50 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரை பலர் நன்கொடை எழுதினார்கள். கடைசியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் வந்து நோட்டை நீட்டினார்கள். எல்லோரும் எழுதியிருப்பதை விட அதிகபட்சமாக எம்ஜிஆர் எவ்வளவு எழுதுவார் என்கிற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் இருந்தது. ஆனால் அவரோ நோட்டை பார்த்தும் பார்க்காதது போல அதில் எதுவுமே எழுதாமல் விட்டுவிடுகிறார். வந்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வியப்பு, கூடவே அதிர்ச்சி. எல்லோருக்கும் வாரி கொடுக்கிற வள்ளல் எம்ஜிஆர் ஏன் இப்படி செய்தார் என்று குழம்பிக் கொண்டிருந்த நிலையில் எம்ஜிஆர் அங்கிருந்து கிளம்பி சென்று விடுகிறார். மறுநாள் ராமவரம் தோட்டத்தில் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த எம்ஜிஆரிடம் உதவியாளர் வந்து அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று கூறுகிறார். வந்தவர்கள் வேறு யாரும் அல்ல, நேற்றைய தினம் உயிரிழந்தவரின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான். முதல் நாள் மாலை மயானத்திலிருந்து வீட்டிற்கு வந்த எம்ஜிஆர் அன்று இரவுக்குள்ளாகவே இறந்தவர்களின் வீட்டு விலாசம் எல்லாம் விசாரித்து காலையில் அவர்களை சந்திக்க உதவியாளர் மூலமாக ஏற்பாடு செய்திருந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. அந்த 5 பேரின் குடும்பத்திலிருந்து வந்தவர்களையும் முதலில் சாப்பிட வைத்தார் எம்ஜிஆர். அவர்கள் யார், குழந்தைகள் என்ன செய்கிறார்கள், யார் யாருக்கு என்னென்ன வேண்டும், என்ன படித்திருக்கிறார்கள், இதற்கு முன் அவர்கள் குடும்பத்தில் வேறு யாராவது தொழில் செய்து கொண்டிருக்கிறார்களா என அனைத்தையும் டீட்டெயிலாக விசாரித்து தேவைப்படுவோருக்கு தொழில் துவங்க ஏற்பாடு செய்து கொடுத்தும் படித்து கொண்டிருப்பவருக்கு கல்வி வசதிக்காகவும் குடும்பத்தை நடத்தவும் வழிவகை செய்து கொடுத்தும் மற்றும் அவர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான மாற்று ஏற்பாடு வேலைகளை குறித்த உத்தரவாதம் கொடுத்தும் மேலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையையும் கொடுத்தும் அவர்களை வழி அனுப்பி வைத்தார். நேற்று வரை எம்ஜிஆர் மீது வருத்தத்துடன் இருந்த அவர்கள் இந்த அளவிற்கு தங்கள் குடும்பத்தின் மீது எம்ஜிஆர் அன்பு வைத்து தங்களை அழைத்து இப்படி உதவுகிறாரே என்று நெகிழ்ந்து போய் நன்றி சொல்லி கிளம்பினார்கள். அப்போது அங்கிருந்த சிலர் நேற்று அந்த இறுதி ஊர்வலம் நடந்த மயானத்திலேயே நன்கொடை நோட்டில் நீங்கள் ஏதாவது தொகை உதவி செய்வதாக எழுதியிருக்கலாமே என்று கேட்டனர். அதற்கு எம்ஜிஆர், நேற்று நடந்த தீ விபத்தில் அவர்கள் வீட்டு தலைவனையே இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் கொடுக்கிற சொற்ப பணம் எதிர்காலத்திற்கு பயனளிக்காது. அவர்களுக்கு ஓரளவுக்கு நிரந்தர வருமானம் கிடைக்க வழி செய்தால்தான் அவர்கள் வாழ்க்கையை ஓட்ட முடியும். அதனால்தான் அவர்களின் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்வதற்காகத்தான் நேற்று பணமாக கொடுக்கவில்லை என்று விளக்கமளித்தார் எம்ஜிஆர். பசிக்கிறவனுக்கு மீன் கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது என்பதுதான் சரியாக இருக்கும் என்பதை உணர்ந்திருந்ததால் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த குடும்பங்களுக்கு தேவையான சமயத்தில் தேவையான உதவியை செய்ய முடிந்தது.